ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சிஓஏ ரெக்கார்ட் நோட் ரெடி ஆயாச்சு. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கு நாங்களே அனுப்பிடுவோம். அதுபோக வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நம்மக்கிட்ட ரெக்கார்ட் நோட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் நோட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக வெளியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுக்கும் மொத்தமாக அனுப்பிட்டுருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நோட் எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எழுதணுமோ அதுவுமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். சரிங்களா? பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். அண்ட் தென் அவுட்புட் ஒட்டணும் இல்லையா, அந்த அவுட்புட்டுமே நான் உங்களுக்கு இதோட சேர்த்து அனுப்பிடுவோம். நீங்கள் அதை அதில் ஒட்டுனா போதும். மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை. வெளியில் போக வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ராப்பராக எழுதுங்க போதும். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் டைப்பில் நோட் ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் சென்டர் இது நம்ம எழுதிடணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது உங்களுடைய ஃபோட்டோ போட்டு, ஹால் டிக்கெட் கூடவே உங்களுடைய ஃபோட்டோ போட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் அவங்களே விடுவாங்க. ஸோ அது நீங்கள் வரும்போது இந்த பேஜில் மட்டும் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லா வேலையும் நாங்கள் தான் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்லேருந்து அண்ட் தென் அதில் ஹால் டிக்கெட் அனுப்புறது, போனஃபைட் அனுப்புறது எல்லாமே நாங்கள் அனுப்பிடுவோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற இடத்துல இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது விட்டுட்டாங்கன்னா அதை கேட்டு வாங்கி பிரிண்ட் எடுத்து இங்கே ஒட்டிடுங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஏன் அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் இங்கே இருந்தாலும் இது உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து அவங்க ஹால் டிக்கெட் வரும்போது அதிலே விடுறாங்க. சரிங்களா? அதிலே உங்களுடைய ஃபோட்டோவோட வந்துடும். அதை நீங்கள் ஒட்டணும். அது கம்பல்சரி இருக்கணும். அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம், ஒட்டிடலாம். சரிங்களா? ஸோ அழகாக கட் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இண்டெக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் என்னவோ அது எழுதுறது. ஒரு பேஜுக்கு ஒரு 5 எழுதுங்க. மொத்தம் 34 எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் நம்ம சிலபஸ் படி பார்த்தோம்னா 34 எழுத வேண்டியது இருக்கும். ஒரு பேஜுக்கு 5 எழுதுங்க. மொத்தம் 7 சீட்டு வந்து இது மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது போக உள்ள சீட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது 34 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்கள் எழுதுகிற அளவுக்கு தான் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு வந்து பத்தாமல் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஸோ எப்படி எழுதணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு சேர்ந்து தான் இந்த நோட்டு வரும். புரியுதுங்களா? ஸோ நோட்டு நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா, அல்லது நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஒட்டணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தெளிவாக. ஸோ ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் ஒரு பேஜுக்கு 5 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பேஜ் நம்பர் போட்டுகிட்டே வாங்க. இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் போடுங்க. இங்கே ரைட் சைடில் என்ன எழுதணுமோ அது நீங்கள் எழுதலாம். அது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே நாங்களே அனுப்பிடுவோம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் வந்து அதோட அவுட்புட் ஒட்டணும். ஓகேங்களா? அவுட்புட்டுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே தனியாக உங்களுக்கு 34 எக்ஸசைஸ்க்கான அவுட்புட்டு நாங்கள் அதை கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸசைஸ் நம்பர் 1 அதுக்கான அவுட்புட்டு. இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு கட் பண்ணி ஒட்டினாலும் சரி, அப்படியே நீங்கள் எடுத்து கட் பண்ணி கூட ஒட்டிக்கிங்க. அந்த அவுட்புட் மட்டும் கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிடணும். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கான அவுட்புட் லெஃப்ட் சைடில் இருக்கணும். நல்லா பாருங்கள். ரைட் சைடில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 அப்படின்னா அதில் எழுத வேண்டியது ரைட் சைடில் எழுதணும். சரிங்களா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவும் உங்களுக்கு அனுப்புவோம், கூடவே சேர்த்து தான் அனுப்புவோம். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் எழுதணும் அப்படின்னா இந்த பக்கம் எழுதிக்கிங்க. அப்போ இந்த பக்கம் விட்டுருங்க. சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 பேலன்ஸ் இருக்கிறது இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2 அப்படிங்கிறது இங்கே போட்டுவிட்டு அதுக்கான டேட் போட்டுருங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அது இங்கே எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கான அவுட்புட்டு நாங்கள் நம்பர் போட்டு கொடுத்துருப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1, 2 அங்கே இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி என்ன பண்ணலாம், இங்கே ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆரம்பித்து எழுதியிருக்கீங்களோ, சரிங்களா, அதுக்கான அவுட்புட்டு லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒட்டியிருக்கணும். புரியுதுங்களா? அது கரெக்டாக பார்த்துக்குங்க. ரைட் சைடில் தான் நீங்கள் எழுதணும். லெஃப்ட் சைடில் அவுட்புட் ஒட்டியிருக்கணும். அதுக்கானது இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2 இருக்குன்னா அதுக்கான அவுட்புட்டு நாங்கள் சேர்த்து அனுப்பியிருப்போம். அதுக்கு இது கூட இந்த ரெக்கார்ட் நோட்டு கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் இங்கே ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டே போகணும். ஸோ சீட்டுமே உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸும் வந்து நிறைய சீட்ஸ் தான் உங்களுக்கு வச்சுருக்கோம். பேஜஸ் வந்து பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 34 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுறதுக்கு எவ்வளோ சீட்ஸ் தேவையோ அதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தான் உங்களுக்கு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரே ரெக்கார்ட் நோட்லேயே நீங்கள் தாராளமாக எழுதி முடிச்சிடலாம். இதில் நீங்கள் ரைட் சைடு என்ன எழுதணுமோ அதுவும் உங்களுக்கு வந்துடும். லெஃப்ட் சைடில் என்ன ஒட்டணுமோ அதுவும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது அதை ப்ராப்பராக எழுதி அதை ஒட்டுனீங்கன்னா முடிஞ்சுது. 34 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேஜ் நம்பரில் கரெக்டாக போடுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் கரெக்டாக போடுங்க. டேட் போடுங்க. அதை அப்படியே நீங்கள் தூக்கி இண்டெக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். இது ஒரு பேஜுக்கு வந்து நல்லா பாருங்கள் 5 எழுத சொல்லி